என் பேர் சுகிர்தா. நான் டீச்சராக இருக்கேன். நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கோம். எனக்கு திருமணமாகி ஒரு பையன் இருக்கான். என் கணவர் அங்கே ஒரு சின்ன கடை வச்சுருக்காரு. என் பையனுக்கு இப்போ 18 வயசு ஆகுது. 2019 வருஷத்தில் அவனுக்கு கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நான் அவன் நம்ம பார்க்கும்போது இப்படி ஃபஸ்ட் என்னை இப்படி மேலே பார்ப்பான். பேசணும் அப்படின்னா இப்படி மேலே பார்த்து பேச ஆரம்பித்தான். அப்போ இவனுடைய பார்வையில் ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அவனை கவனிக்க ஆரம்பிக்கும் போது நேரம், அதாவது காலையில் முழிக்கும் போது அவனுடைய கண் நம்மள எல்லாரும் நார்மலாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக 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 சாயங்காலம் 4 மணிக்கு மேலே அவனுக்கு இந்த கண், இடது கண் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மூடிடும். என்னை பார்க்கும்போது இப்படி பார்த்து பேசுவோம். ஒரே பையன் கண்ணு இப்படி மூடுதுன்னு நினைச்சு ரொம்ப வேதனையில இருந்து என்ன செய்ய தெரியல. இந்த பிரச்சனை நிமித்தமாக நாங்கள் பையனை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது அவங்க உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த கண்ணிலிருந்து மூளைக்கு போகிற நரம்பு லைட்டாக நசுங்கியிருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த நோய்க்கு பேர் மைஸ்தீனியா கிராவிஸ். இது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும். அது உங்கள் பையனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய மாத்திரைங்க 3 மாதத்துக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. என்ன பண்ண வேணும்னு தெரியாமலே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. அழுதுட்டே நடந்து ஒரே ஒரு பிள்ளை வச்சுட்டு இவ்வளோ பாடுபடுறேன்னு ரொம்ப வேதனை, தாங்க முடியாத வேதனை. பிள்ளைய பார்க்க போதெல்லாம் எங்களை தாங்க என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் இனி எங்கே போவேன், எங்கே போய் காமிக்க, ஒன்றுமே தெரியலையே, கொடுக்குற மாத்திரம் ஒன்றுமே சரியாகவே ஆகலையே அப்படின்னு சொல்லி இப்படி வேதனையோடு இருந்த நேரத்தில் தான் அந்த 2020ஆம் ஆண்டு அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஆரம்பித்த நாளில் இருந்து நாங்கள் ஒரு நாள் கூட நாங்கள் அதை மிஸ் பண்ணவே மாட்டோம். நாங்கள் 3 பேரும் அதில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுவோம். அப்போ அன்னை சொல்லுவாங்க, எந்த இடத்துல உங்களுக்கு குறைபாடு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் குடும்பமாக பெற்றவங்க சேர்ந்து பிள்ளை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் என் கணவரும் என் பிள்ளையும் சேர்ந்து அந்த இடத்துல வச்சு கை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். இப்படி இருக்கும்போது 2021 வருஷத்தில் ஒரு நாள் மறுபடியும் அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி வரும்போது நாங்களும் அதில் உட்காந்து குடும்பமாக அதை பார்த்துட்டு இருந்தோம். ஜெப வேலையில் அண்ணன் நீங்கள் எந்த இடத்துல குறைபாடோ அந்த இடத்துல கை வச்சு ஊக்கமாக ஜெபிங்க, கண்டிப்பாக விடுதலை உண்டுன்னு சொன்னாங்க. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய தலையில கை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. யாருக்கு சுகம் விடுதலை வேணுமோ அவங்களுக்காக பக்கத்தில் உள்ளவங்க கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. குட்டி பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கூட கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு விடுதலை, வாய் திறந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. நாங்களும் அந்த வார்த்தையை விசுவாசிச்சு ஜெப வேலையில கண்ணீரோட இருக்கிறத நாங்கள் 3 பேரும் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணோம். ஜெப வேலை முடிஞ்ச உடனே நாங்கள் கண்ணத்தை பார்த்த உடனே அந்த நிமிஷமே கண்ணு முழுசுமா, நைட்டெல்லாம் மூடி இருக்கிற கண்ணு விடிகாலம் தான் கண்ணு திறக்கும். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணி கையை எடுத்த அந்த நிமிஷமே அவன் கண்ணு ஃபுல்லா திறந்துச்சு. அந்த நிமிடமே என் பிள்ளைக்கு தந்துட்டாங்க. ஒரு வருஷமா என் பையன் இந்த மைஸ்தீனியா கிராவிஸ்னால ஒரு மிகுந்த பாடுபட்டான். ஆனால் ஏசப்பா எங்களுக்கு ஒரு நொடியில் சுகத்தை கொடுத்துட்டாரு. இப்போ என் பையனோட கண்ணு நார்மலாகிட்டு இப்போ ரொம்ப நல்லா இருக்கான். சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு எங்கள் உள்ளங்கணிந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சோம்.